ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருமலா திருப்பதியிலிருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய முக்கியமான நியூஸும் மற்றும் தரிசன ஸ்டேட்டஸ் மற்றும் திருமலையினுடைய ப்ரெஸ் ரிலீஸிலிருந்து அப்டேட் செய்யக்கூடிய நியூஸும் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கலாம். இன்று காலை நவம்பர் மாதம் 26ஆம் தேதி டிடிடியிலிருந்து 2 புக்கிங் அப்டேட்ஸ் தந்திருக்காங்க. ஒரு புக்கிங் என்னென்னா, டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் காலை 10 மணி போல் ஓப்பன் செய்கிறாங்க. 2வது புக்கிங் டிசம்பர் மந்த்துக்கான சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் மற்றும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டுமே இந்த சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங்கில் புக் பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்று காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய இந்த 2 புக்கிங்கும் டிசம்பர் மந்த்துக்கானது. அதாவது வருகின்ற டிசம்பர் மாதம் லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் டிசம்பர் மந்த்துக்கான சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங்கும் இன்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மூலவர் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு லாஸ்ட் சான்ஸ் இன்று காலை ஓப்பன் ஆகக்கூடிய 10 மணி போல் ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி டூரிசம் கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த 4300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் டிடிடியில் கேன்சல் செய்து இருக்காங்க. ஆல்ரெடி ஏபிஎஸ்ஆர்டிசி மூலம் புக் செய்யக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸும் ஓப்பன் ஆகலை. பக்தர்கள் நடந்து சென்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய அலிபெரி நடைபாதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் செய்யப்படுது. இன்னும் சொன்னால் இதற்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய கோசாலையும் ஒன்று இருக்குது. இந்த சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமத்தில் பக்தர்கள் கலந்துக்கிட்டு அன்றே 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸில் போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் செய்யலாம். இதற்கான புக்கிங் டிக்கெட்ஸ் புக்கிங்கோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1600 ரூபாய். ஒரு டிக்கெட்ஸில் கப்புள்ஸாக அட்டன் பண்ணலாம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்டன் பண்ணலாம். கப்புள்ஸ் அட்டன் பண்ணுறதா மிக சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கப்புள்ஸ் டிக்கெட்னுடைய ப்ரைஸ் எவ்வளோனா 1600 ரூபாய். ஹோமம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நடைபெறும். 11 மணிக்கு மேலே ஹோமம் முடிந்த பின்னாடி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை திருமலைக்கு சென்று 300 ரூபாய் தரிசனம் செய்யக்கூடிய க்யூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். இன்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய லோக்கல்ஸ் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்து இரண்டையும் ஒரே சமயத்தில் பக்தர்கள் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்றிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ஆர்ஜித சேவா நடைபெறக்கூடிய ஆர்ஜித சேவா அனைத்தையும் டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க. ஏன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் கார்த்திகை மாதத்துக்கான பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டு இருக்குது. திருமலையினுடைய தரிசனம் ஸ்டேட்டஸ் நேற்று 63638 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. 24200 பக்தர்கள் 24016 பக்தர்கள் முடிக்காணிக்கை தந்திருக்காங்க. 4.2 கோடி பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. 7 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 10 to 12 hours ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.